சரவணபவ ஆத்திய சுரலட்சுமி யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இந்த பதிவு 2024 ஆங்கில புத்தாண்டுக்கான சிறப்பு பலன்களை காணவிருக்கிறோம். அன்பர்கள் அனைவருக்கும் என் இனிய உளம் கடிந்த புத்தாண்டு தின நல்வாழ்த்துக்கள். இந்த வருடம் 12 ராசிக்கும் என்ன மாதிரியான சுபமான நிகழ்வுகள் நடைபெறவிருக்கு என்பதை துல்லியமான பலன்களாக நம்ம காணலாம். இந்த பலன்களை யார் நிர்ணயிக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 4 பேர் இருக்காங்க. எப்படி சைவ சமயத்துக்கு ஒரு 4 பேரோ அதே போல இந்த பலன்களை நிர்ணயிப்பதற்கு ஒரு 4 பேர் இருக்கிறாங்க. அவங்க தான் கர்ம கிரகங்கள்னு சொல்றோம். இப்ப ஏற்கனவே டிரான்சிட்ல ராகு கேது அதே போல சனீஸ்வர பகவான் பயிற்சி ஆயிட்டாரு. குரு எப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை பயிற்சி ஆயிட போறாரு. இவங்கெல்லாம் என்ன சொல்றாங்க, இந்த 12 ராசிக்கும் எப்படி நம்ம இந்த கோச்சார பலன்களை வைத்து நம்ம சிறப்பாக திட்டமிட்டு வாழ்நாளை வளமாக்கி கொள்ளலாம் என்பதை தான் இந்த பதிவுகளில் காணவிருக்கிறோம். இந்த பதிவுகளில் நீங்க செய்யக்கூடிய இறை வழிபாடுகள் பரிகாரங்கள் இவற்றையெல்லாம் பின்பற்றி நடக்கவிருக்கும் பலன்களை ரெட்டிப்பாக்கி கொள்ளலாம். மீன ராசி மீன லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த 2024 மீன ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். 7 சனியில் விரை சனி, லக்னத்தில் ராகு, 7 கேது, குருவானவர் 2, 3 என்ற இடங்கள்ல பயணிப்பார். மீன ராசிக்கு பிரச்சனை வேற எங்கேயுமே வராது. பிரச்சனைக்கு காரணகர்த்தாக்களே இவங்க தான் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஏற்கனவே மீன ராசியை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவுகள் கட்டுக்கடங்கா, எந்த செலவு எப்படி வரும்னு சொல்ல முடியாது. திடீர்னு செலவுகள்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஏன்னா 12ஆம் அதிபதி 12ல் ஆட்சி, அது விரைய சனியாகவும் ஆயிடுச்சு. இந்த காலகட்டம் ராசியில் இருக்கக்கூடிய ராகு பலவித எண்ணங்களை தோற்றுவிப்பார். ஒரு சந்தேக கேள்விக்குறி, ஒரு கோபம், ஒரு சோகம், ஒரு அழுகை, எல்லாத்துலேயும் ஒரு பயம், ஒவ்வொரு விஷயத்துலையும் சரியா தவறான்ற ஒரு முடிவெடுக்க முடியாத தன்மை. ஏற்கனவே அதில் இருக்கக்கூடிய 2 மீன்களே அந்த நீரை கலக்குவதற்கு ரெடியா இருக்கும். இப்போ வந்திருக்கிற ராகு இன்னும் சொல்ல வேண்டாம், இருக்கிற குழப்பத்தை கூடுதலாக உண்டு பண்ணக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டம் நம்ம இறை வழிபாட்டையும் நமக்கு நல்ல வெல்விஷர், நமக்கு இவங்க ரொம்ப நம்பகத்தன்மை உடையவர்கள் அப்படின்னா அவங்க கிட்ட ஆலோசனை செய்து கொள்ளலாம். ஏன்னா என்னைக்குமே வெளிப்படையாக பேசுறதுக்கு ரொம்ப யோசனை பண்ணக்கூடியவர்கள் மீன ராசி லக்னக்காரர்கள். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, இவங்களை சுற்றி 4 பேர், இவங்க 4 பேருக்கு வழிகாட்டினது போய் நம்ம போய் என்ன யோசனை கேட்கணுன்ற ஒரு எண்ணமும் இந்த காலகட்டம் வந்துடும். அதெல்லாம் இப்போ பார்க்கக்கூடாது. இந்த காலகட்டம் நமக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவதற்கு நல்ல ஒரு நட்பை துணைக்கு வச்சுக்கணும். இதுக்கு தான் நல்ல குருமாருடைய வழிபாடு வைத்துக்கொள்ளணும். இறைவனை நல்லா வழிபடும்போது நமக்கு அதுக்கு செல்லக்கூடிய ஒரு வழியை காட்டிடுவாருன்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் தொழில் விஷயங்களில், வேலை செய்கிற இடங்களில் மேலதிகாரிகள் உடன் பணிபுரிபவர்களை அனுசரித்து சொல்லணும். யாரையும் நம்பி எந்த ஒரு விஷயங்களையும் சொல்லிடக்கூடாது. கடன் சார்ந்த விஷயங்களில், பழக்க வழக்கங்களில், தேவையில்லாத நட்புகள்லாம் இப்போ வரக்கூடிய காலகட்டமாக இருக்குது. புதிய நட்புகள்கிட்ட ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே போல் லௌகீக விஷயங்களில் ரொம்ப எச்சரிக்கை தேவை. ஏன்னா இந்த காலகட்டம் பலவித சிந்தனைகளை தோன்றும். எது நல்லது எது கெட்டதுன்னு நமக்கு ஆய்ந்து பார்க்க முடியாது. நம்ம கண்ணுக்கு எல்லாமே ஒரு நல்ல தோற்றமாகவே ஒரு மாயை என்ற வலையில நம்ம மாட்டிக்கொள்வோம். இது குறிப்பாக மாணவர்களுக்கு வண்டி வாகனங்களில், அதே போல் நம்மளுக்கு நண்பர்கள் எல்லாம் நல்ல நண்பர்களாக பார்த்துக்கணும். ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு முடிவெடுக்க முடியலையா, படிப்பு சார்ந்த விஷயங்களை வீட்டில் இருக்க பெரியவங்க நம்மளுடைய குருமார்கள்கிட்ட ஆலோசனை கேட்டுக்கொள்ளலாம். அதே போல் இந்த காலகட்டம் பெண்மணிகள் நிறைய மனசோர்வு, குழப்பம், உடல் உபாதை இதெல்லாம் இருக்கும். சாதாரணமாக ஒரு பிரச்சனை இருந்தால் கூட இது ஏதாவது ஒரு பெரிய பிரச்சனையான்னு நம்மளை சிந்திக்க தோன்ற அளவுக்கு குழப்ப நிலை காணப்படும். இந்த குழப்ப நிலையெல்லாம் நீங்குவதற்கு நம்ம விநாயகரின் காரிய சித்தி மாலை, அபிராமி அந்தாதி படிப்பது, ஆத்தாலை எங்கள் அபிராம வள்ளியை அந்த பாடலையாவது, இந்த நூற்பயன் பாடல், கலையாத கல்வி அதை தாராளமாக படிக்கலாம். இறை வழிபாடு தான் இந்த காலகட்டம் உங்களை நல்வழிப்படுத்தும், மேன்மைப்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய செலவுகள்லாம் திட்டமிட்டு செலவு பண்ணணும். செலவுகளை குறைத்து கொள்ளணும். உபயோகரகரமான செலவுகளை வச்சுக்கணும். திடீர்னு செலவுகள் ஏற்படும். இது உடல் உபாதைக்கான செலவா, இல்லை சுப செலவா, இல்லை எதிர்பாராத செலவா என்பதெல்லாம் நம்ம கணிக்கவே முடியாது. இந்த காலகட்டம் முதலீடுகள்லாம் எங்கேயும் எடுத்துகிட்டு போய் பெருசாக செஞ்சிடக்கூடாது. பணம் கொடுத்து ஏமாறக்கூடாது. உடல்நிலையில் ரொம்ப கவனம் இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இருக்கணும். எப்போ உங்களை ஆக்டிவாக வச்சுக்கணும். இந்த சிந்தனை தெளிவுலாம் இருப்பதற்கு மெடிடேஷன், யோகா, இப்போ நிறைய இந்த வருடம் பிறந்திருக்கிற இதுவே ஒரிஜினல் சக்கரத்தின் 6, 12 உங்கள் ராசி லக்னத்தில் தான் பிறந்திருக்குது. அந்த ராகு கேதுக்கள் அந்த இடத்துல தான் பொசிஷன் ஆகியிருக்காங்க நார்மலாகவே.
உங்களுக்கு பிறப்பு ஜாதகத்துல அந்த தோஷம் இல்லைன்னா கூட இப்ப வரக்கூடிய இந்த ராகு கேது அந்த சர்ப தோஷத்தை கொடுக்கும். அதனால சர்ப கிரகங்களை வழிபடணும். திருநாகேஸ்வரம் சென்று வருவது, அதே போல பிள்ளையார் எங்கெல்லாம் பிள்ளையாரு அம்பாளு எந்த தெய்வம் நாகத்தை குடையாக வச்சிருக்கோ இல்ல அணிகலனாக போட்டிருக்கோ அந்த தெய்வங்களை எல்லாம் இந்த காலகட்டம் வழிபடுவது ரொம்ப சிறப்பு. இந்த காலகட்டம் குக்கே சுப்பிரமணியான்னு இருக்கு மேங்களூர்ல, அந்த இடத்துக்கு போயிட்டு வழிபட்டு வருவது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அங்க முருகர் நாக வடிவாகவே இருக்கிறார். உங்க பிறப்பு ஜாதகத்திலே ஒரு ராகு தோஷம்லாம் கடுமையா இருக்குதுன்றவங்க இந்த இடத்துக்கு சென்று பிரீத்தி செய்து விட்டு வருவது, கொல்லூர் மூகாம்பிகை வழிபடுவது, இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பான பலன்களை தரும். இந்த காலகட்டம் நான் சொல்லிட்டேன், வெள்ளி செவ்வாய்க்கிழமைகள்ல கடைசி வர ராகு காலத்தில் வரக்கூடிய கடைசி அந்த 24 நிமிடங்களை நம்ம தீபம் ஏற்றி வழிபட்டு வரும்பொழுது, துர்கையை வழிபட்டு வரும்பொழுது இந்த இக்கட்டான சூழ்நிலையும் கடந்து வந்துடலாம். சனிக்கிழமை தோறும் சனீஸ்வர பகவானுக்கு தீபம் ஏற்றலாம். கோளறு பதிகம் படிக்கலாம். கோளறு பதிகள் தான் உங்களுக்கு தாரக மந்திரமாக இருக்கும். இந்த குழப்பனை நீங்குவதற்கு, இந்த கோபம் சிறு சிறுன்னு வந்துடும், எப்போ நம்மளுக்கு இந்த மூட் ஸ்விங் இருக்குதுன்னே தெரியாது, அதற்கெல்லாம் சுப்பிரமணிய புஜங்கம் படிப்பது, அனுமன் சாலிசா, சஷ்டி கவசம், இந்த ஒரு 5 வகை பாடல் இருக்கு. இதெல்லாம் ஓட விட்டுட்டு உங்க வேலையை பாட்டுட்டு பாருங்க. அப்ப என்ன ஆகும்னா அது நம்ம காதுல கேட்க கேட்க நம்ம உடம்புக்குள்ள போய் அது ஒரு வைப்ரேஷன் உண்டாகும். நம்ம முன்னோர்கள்லாம் அதான் சொல்லியிருக்கிறாங்க, மணி மந்திர ஔஷதம் மூலம் நம்ம இந்த கிரகங்களை பாசிட்டிவாக ஆக்டிவேட் செய்து கொள்ளலாம். மணின்றது நம்மளுடைய சுவாசம், மந்திரம் என்பது நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய கேட்கக்கூடிய நம்ம அந்த மந்திர உச்சாடனங்கள். அதே போல ஔஷதம் என்றது உணவு. இந்த கிரகங்களுக்குரிய அந்த நவதானியங்களை நம்ம பிரசாதமா செய்யறோம் இல்லையா, அந்த உணவு மூலம் கூட இந்த கிரகங்களை நம்ம பாசிட்டிவாக ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். நம்ம முன்னோர்கள் நமக்கு அப்பயே சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்த காலகட்டம் மீன ராசி இந்த 7 சனியில் விரையச்சனியை தைரியமா கடந்து வந்துடுவீங்க. ஏன்னா 4 மாத காலங்கள் ரொம்ப கவனமாக அதிகவனமாக ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எடுத்து வைக்கணும். அதற்கப்புறம் இந்த சூழலை எப்படி கடந்து வரணுன்றதுக்கு குருவினுடைய செயல்பாடு நகர்வு உங்களுக்கு சிறப்பான செயல்பாடுகளை செய்வதற்கு அதற்கான வழியையும் காட்டி கொடுத்துரும். ஏன்னா 3ஆம் இடத்துல வந்துருவார். அப்பா உங்களுக்கு மற்றவர்களுடைய உதவி, உங்களுக்கு போகக்கூடிய அந்த குழப்ப நிலை இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் தொழில் செய்கிற இடங்கள்ல பணம் கொடுக்கல் வாங்கல, வாய் வார்த்தையில, உடல் ஆரோக்கியத்துல, உறவுகள் சார்ந்த விஷயத்துல, இப்ப விருப்பப்பட்ட திருமணம் செய்கிறோம் அப்படின்றவங்களாம் பெற்றோர்களை துணைக்கு வைத்துக்கணும். பெற்றோர் சம்மதம் இல்லாம இந்த காலகட்டம் பண்ணக்கூடாது. திருமணம் சார்ந்த விஷயங்களில் பெற்றோர்களுடைய சம்மதத்தை பெறுவது இந்த காலகட்டம் அவசியமா இருக்கு. அதே போல முக்கியமான விஷயங்களில் முடிவெடுக்கும் பொழுது உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை கேட்டு ஆலோசனை செய்வது ரொம்ப சிறப்பு. அதே போல உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல இப்போ புதுசா லவ் ரிலேஷன்ஷிப்ல எல்லாம் இருக்கிறோம்னா விட்டு கொடுத்து போயிடுங்க. தேவையில்லாத வாக்குவாதங்களை வைத்துக் கொள்ளாதீங்க. கணவன் மனைவி உறவுகளாக இருந்தாலும் 3வது நபர் தலையீடு இல்லாதவாறு பார்த்து கொள்ளுங்க. இந்த காலகட்டம் கணவன் மனைவி நீங்க 2 பேரும் தான் உறுப்பினர்கள். உங்களுடைய குடும்ப உறவுகளோ உங்களுக்கு இந்த காலகட்டம் அவங்க எல்லாமே 3வது நபர்கள் தான். அதனால எந்த ஒரு விஷயத்தையும் கணவன் மனைவி இருவரும் கருத்தொருமித்து செயல்படுவது, குடும்ப பிரச்சனையிலிருந்து நீங்க மாட்டிக்கொள்ளாமல் இருப்பதற்கு இதெல்லாம் உதவி செய்யலாம். மீனராசியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஒரு 4 மாத காலம் பொறுமை நிதானத்தை கடைபிடித்து வந்துருங்க. அதற்கப்புறம் மே மாதத்துக்கு அப்புறம் குரு நகர்ந்த உடனே உங்களுக்கு அனைத்திற்கும் ஒரு தெளிவான ஒரு சிந்தனை கண்ணோட்டமும் போகக்கூடிய ஒரு வழியும் கிடைச்சிரும். அதுல இருந்து நீங்க அப்படியே கடந்து வருவதற்கு ஏதுவாக இருக்கும். தொழில் சார்ந்த விஷயம், பணம் சார்ந்த விஷயம், வாக்கு விஷயத்துல, அதே போல ஒரு கமிட்மெண்ட்ஸ்ல, அதே போல முதலீடுகள் செய்வதில் இதெல்லாம் கவனம் இருக்கணும். கவர்ச்சிகரமான பேச்செல்லாம் நம்பி முதலீடுகள் செய்திடக்கூடாது. திருமணம் சார்ந்த விஷயத்தெல்லாம் முன்னாடியே பேசி முடிச்சுக்கணும். அதுக்கப்புறம்லாம் திருமணம் நடைபெற்றுட்டாலும் திருமண வாழ்க்கையை நிறைய விட்டு கொடுத்துட்டு போயிடணும். எதிர்பார்ப்புகளை வைத்து கொள்ளாதீங்க. வாழ்க்கையினுடைய யதார்த்தத்தை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ உங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த காலகட்டம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வங்களை நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். அதெல்லாம் பின்பற்றி இறை வழிபாட்டுடன் இந்த காலகட்டம் திறம்பட கடந்து வந்துடலாம். சித்தர்களுடைய ஜீவ சமாதி வழிபாடு உங்களுக்கு அதிகப்படியான தன்னம்பிக்கை தைரியத்தை கொடுக்கும். நேரம் இருப்பவர்கள் திருச்செந்தூரும் திருவண்ணாமலை கிரிவலமும் சென்று வருவது ரொம்ப சிறப்பு. இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார நகரை வைத்து சொல்லப்பட்டிருக்கு. உங்க சுய ஜாதகத்துல இப்ப என்ன தசாபுதி நடக்குது, அது எதற்காக உங்களுக்கு ஊக்கப்படுத்துது, அது திருமணம் குழந்தை வாக்கியத்திற்காக அது உங்களுக்கு ஊக்கப்படுத்த போதா இல்ல பொருளாதார முன்னேற்றத்திற்கா என்பதெல்லாம் உங்க சுய ஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் மட்டுமே
நாம் தெள்ளத் தெளிவாக அறிந்து கொள்ள முடியும். மீன ராசி லக்னக்கார அன்பர்கள் வாழ்நாள் முழுவதும் சிறப்பான பலனை அடைவதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சொர்ணலட்சுமி. மிக்க நன்றிகள். வாழ்க வளமுடன், வாழ்க வளத்துடன், வாழ்க நிறைவுடன். நற்பவி நற்செயல்.